லோட்டஸ்க்கும் இந்த 2 லோட்டஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா? இந்த லோட்டஸ் நல்லா செழிப்பாக வளருது, இந்த லோட்டஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வறண்டு கிடக்குது. ஏன்னா இந்த 2 லோட்டஸும் அடியில் டியூபர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபார்ம் ஆகிற பீரியட் வந்து டார்மன்சின்னு சொல்லுவாங்க. ரீபாட்டிங் பண்ணுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்படி கையை உள்ளிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உள்ள டியூபர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி தந்துடுவேன். பாருங்க எவ்வளோ டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ண கிழங்குகள் எல்லாம் நீங்கள் ஒரு கிளியரான தண்ணியில் போட்டு ஒரு டப்பாவில் வச்சு வெயிலில் வச்சுருங்க. இந்த டியூபர் பார்த்தீங்களா எப்படி இலையும் வேரும் வந்திருக்குன்ட்டு. இந்த டியூபர் எப்போ இந்த மாதிரி மாறுதோ அப்போ தான் நீங்கள் வந்து பாட்டிங் பண்ணணும். நீங்கள் ரீபாட் பண்ணலன்னா பூக்கள் வந்து அவ்வளோக்கா பெருசாக பூக்காது. நீங்கள் எப்போ ரீபாட் பண்ணி தரீங்கன்னோ தான் அப்போ தான் பெஸ்ட்டாக பூக்கும். உங்கள் இலைகளெல்லாம் அங்கே பார்த்த லோட்டஸ் மாதிரி காஞ்சி கிடந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணணும். லோட்டஸ் டியூபராக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் சன்லைட்லேயே இருக்கணும். வந்து புதுசாக டியூபர் வாங்குறீங்கன்னா உடனே டார்மன்சி போயிடும். இதுவே அது வந்து ரொம்ப பழகிடுச்சுன்னா வின்டரில் தான் அதிகமாக டார்மன்சியே போகும். அதனால கரெக்ட் டைம் உங்களோட லோட்டஸை ரீபாட் பண்ணித்தாங்க. ஹாப்பி கார்டனிங்.